எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு ஒரு பர்த்டே ஒன் ஷாட். ஹனி விஷிங் அ மெனி 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 மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே. இந்த இயர் நீங்கள் ஆசைப்படுறதெல்லாம் நடந்து நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்க என்னோட விஷஸ். அண்ட் எல்லோரும் விஷ் பண்ணிடுங்க. ஓகே, ஸோ அவங்களுக்காக தான் இந்த ஒன் ஷாட். அவங்க ஆரம்புக்கான ஒன் ஷாட் கேட்டிருந்தாங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டார்டிங் சீன்லேயே ஒரு பொண்ணு ஒரு பையனை போட்டு செம்மையாக திட்டிட்டு இருக்கா. போதும், இதோட நம்ம எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஒரு பொண்ணை எப்படி பார்த்துக்கணும்னு தெரில, டேட் பண்ண தெரில, ஒரு கிஃப்ட் கொடுக்க தெரில. எல்லாத்துக்கும் லவ் பண்ணுற, ஏதோ பணக்காரனா இருக்க, உன்னை லவ் பண்ணி லைஃப்பில் செட்டில் ஆகலான்னு பார்த்தா அவன் கூட இருக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் கூட இருந்துடலாம். லவ் பண்ணுறதுக்கு அருகதையே இல்லாத ஆள் நீ. சத்தியமாக சொல்கிறேன், நீ டியரு. இந்த ஜென்மத்தில் எந்த பைத்தியக்காரையும் ஒன்று லவ் பண்ண மாட்டான். இப்படியே தனியை கிடந்து சாவு அப்படின்ட்டு ரொம்ப ஹாஷா திட்டிட்டு அவ கையில இருந்த ரிங்க கலட்டி அந்த பையனோட கையில வைக்கிறா. உன்னோட ரிங் இந்தா, நீயே வச்சுக்கோ. டிசைனும் நீயும், லெட்ஸ் பிரேக்கப், குட் பை நம்சோ அப்படின்ட்டு அவ அந்த கேபினை விட்டு வெளியே போறா. நீங்க அந்த டோர் கிட்ட ஒரு ஃபைலை வச்சுட்டு நின்றுட்டு இருக்கீங்க. இந்த ஃபைலை கொடுக்கத்தான் நீங்க நம்ஜோனோட கேபினுக்கு வந்திருப்பீங்க. உள்ள அப்படி பேசிட்டு இருக்கவும் வெளியவே வெயிட் பண்ணி நின்றுருப்பீங்க. இப்போ இந்த பொண்ணு இவ்வளோ திட்டிட்டு போனதும் உள்ளே போக இது கரெக்டாக இல்லைன்னு திரும்பி உங்கள் பிளேஸுக்கே போயிடுறீங்க. இப்போ ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். நம்ஜூன் வந்து உங்கள் பாஸ். எஸ், நீங்கள் அவனோட கம்பெனியில் தான் அவனுக்கு பிஏவாக ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. நம்ஜூனோட அப்பாவுக்கு 2 வைஃப். நம்ஜூனோட அம்மா இறந்ததும் அப்பா இன்னொரு வெட்டிங் பண்ணிக்கிட்டாரு. அவங்க மூலமாக நம்ஜூனுக்கு ஒரு தம்பி இருக்குது, அது நம்ம ஜேகே. ஜேகேயோட அம்மாவுக்கு நம்ஜூனே ரொம்ப பிடிக்கும். அவனே அவங்க பிள்ளை மாதிரி தான் பார்த்துப்பாங்க. ஆனால் அவனுக்கு தான் அவன் அம்மாவோட பிளேஸில் இன்னொருத்தங்களை வச்சு பார்க்க முடியல. அப்பா, சித்தி, ஜேகே எல்லாரையும் அவனுக்கு பிடிக்கும். பட் இருந்தாலும் அது எதையுமே எக்ஸ்போஸ் பண்ண தெரியாத ஒரு ஆள். நம்ஜூன் இப்படி இருக்கிறதுனால யாருமே அவனை லவ் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த மீட்டிங், டேட்டிங் இதெல்லாம் ஒரு வேலையை எடுத்து டைம் கொடுத்து அவன் பண்ண மாட்டான். தெளிவாக சொல்ல போனா அவனுக்கு இதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு கூட தெரியாது. அவன் தம்பிக்கிட்ட கொஞ்சம் கிளாஸ் போயிருந்தா கூட இதை பற்றி தெரிஞ்சிருக்குமோ என்னவோ. ஸோ இதனாலேயே நம்ஜூனோட லைஃப்பில் எந்த கேர்ள்ஸும் பெர்மனெண்ட்டாக இருந்திருக்க மாட்டாங்க. அவங்க சித்தி தான் அவனுக்கு பிளைண்ட் டேட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணி பொண்ணுங்களை மீட் பண்ண வைப்பாங்க. அது எல்லாமே ஸ்டார்டிங்லேயே பிச்சுக்கும். அப்படி அரேஞ்ச் பண்ண ஒரு பொண்ணு தான் இப்போ இவனை பிரேக்கப் பண்ணிட்டு போனவ. நம்ஜூனுக்கு இவ்வளோ நாளாக மீட் பண்ண பொண்ணுங்களுக்குள்ளேயே இவளை கொஞ்சம் பிடிச்சி போயிருக்கும். ஸோ இது எப்படியோ எக்கு தப்பி ஒரு 1 month கிட்ட வரைக்கும் வந்திருக்கும். அது கூட பொறுக்கல அந்த கடவுளுக்கு. அதான் அவளே பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்டா. அவங்க அப்பாவோட கம்பெனியில் அவர் சேர்மன், நம்ஜூன் சிஇஓ. நம்ம கடைக்குட்டி ஜேகே அது ஒரு விளையாட்டு புள்ள. நம்ஜூன் எப்படியோ அதுக்கு சரி ஆப்போசிட். துரு துருன்னு இருப்பான். அவன் காலேஜ் படிச்சுட்டு இருக்கா. ஸோ பிஸ்னஸ் எல்லாம் நம்ஜூன் கவனிக்க ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து அவனுக்குன்னு ஒரு வீடு எடுத்து தனியாக தான் இருந்துட்டு இருக்கான். எது இம்பார்ட்டன்ட்னா அவங்க அம்மா அப்பா போய் மீட் பண்ணிட்டு வருவான். ஸோ இப்படி தான் இருக்குது. அப்படியே உங்களை பற்றியும் பார்த்துருவோம். உங்களுக்கு அப்பா இல்லை, அம்மா மட்டும்தான். அவங்களும் ஹவுஸ் ஒய்ஃப். ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, 2 பேரும் காலேஜ் படிச்சுட்டு இருக்காங்க. ஸோ மூத்த பிள்ளை நீங்கள். உங்கள் சம்பாத்தியத்தில் தான் அந்த ஃபேமிலியே ரன் ஆகிட்டுருக்கு. நீங்கள் 3 இயர்ஸாக நம்ஜூனுக்குள்ள ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க. அவனோட இந்த ஸ்டோரியும் உங்களுக்கு பெரும்பாலும் தெரியும். ஏன்னா நீங்கள் தான் அவனோட பிஏ. ஸோ இப்படியே ஒரு 2 hours கிட்ட டைம் ஸ்கிப் ஆகுது. சரி, இப்போ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிருப்பான்ட்டு அந்த ஃபைல் எடுத்துகிட்டு அவனோட கேபினுக்கு போகிறீங்க. நொக் பண்ணுறீங்க. எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிவிட்டு எந்த சத்தமும் இல்லாதனால நீங்களே டோரை ஓப்பன் பண்ணிட்டு உள்ள போறீங்க. உள்ள பார்த்தா நம்ஜூன் கேபின்ல வச்சு நல்லா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு. உங்களுக்கு ஷாக்கிங்கா இருக்கு. ஏன்னா எப்பவும் ஆஃபீஸ் டைம்ல அதுவும் கேபின்ல வச்சு ட்ரிங்க் பண்ணது கிடையாது. உங்களுக்கு ஓப்பன் பண்ணி அதை பார்த்ததும் ஒரு மாதிரி ஆயிட்டு ஐம் சாரி சார் அப்படின்ட்டு பவ் பண்ணிட்டு வெளியே வாரீங்க. ஐயோ, என்ன இது, சார் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காரு, அதுவும் ஆஃபீஸில் வச்சே. நான் வேறு மேனஸ் இல்லாமல்
எவ்வளோ பேர் பார்த்து வர வச்சுட்டேன். ஓ காட். அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் பிளேஸுக்கு போயிட்டீங்க. இப்படி டைம் போகுது. அதுக்கு பிறகு நீங்கள் நம்ஜோட கேபினுக்கு போயிருக்க மாட்டீங்க. உங்கள் வேலை எல்லாமே கண்டினியூஸாக பார்த்துட்டே இருக்கீங்க. இப்படியே டைம் ஆகி எல்லோரும் ஆஃப் ஆக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா பிஸியாக இருந்திருப்பீங்க. ஸோ டைம் போனதே கவனிக்கலை. ஒரு மாதிரி ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு டைமை பார்க்குறீங்க. மணி 7 ஆகுது. அப்பா, ஒரு மாதிரி எல்லாம் முடிச்சாச்சு. என்னது இது? சுற்றி ஒரு பயலையும் காணோம். எல்லாம் கிளம்பிட்டாங்களா? அடப்பாவுமே, இது கூட தெரியாமல் இருந்து வேலை பார்த்துட்டு இருந்திருக்கோம். ஆண்டவா, சரி கிளம்புவோம் அப்படின்ட்டு உங்கள் திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு பேக்கில் போடுறீங்க. அப்போ டேபிளில் பார்க்குறீங்க. மார்னிங்லேருந்தே நீங்கள் நம்ஜூன்கிட்ட கொடுக்கணுன்னு வச்சுட்டு இருந்த ஃபைல் அதிலே கிடக்கு. அதை பார்க்க தான் அவனோட ஞாபகம் வருது. அப்போ அதை உட்காந்து குடிச்சிட்டு இருந்தது அது எல்லாமே ஞாபகம் வருது. சார் போயிருப்பாரா? போன மாதிரியும் தெரியலையே. உட்காந்து ட்ரிங்க்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார். எல்லாம் அந்த பொண்ணால் தான். லவ் பண்ணலன்னா விட்டுட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு அவரை ஹர்ட் பண்ணுற மாதிரி ரொம்ப பேசிட்டா. பாவம் சார், அதை தாங்கிக்க முடியாமல் தான் குடிச்சிருப்பார். இவன் என்ன பண்ணுறது? அவருக்கா போய் பார்ப்போமா? பாவம், அவரை கவனிக்கவும் யாரும் இல்லை. சரி போய் பார்ப்போம் அப்படின்ட்டு அந்த ஃபைலையும் எடுத்துகிட்டு அவன் கேபினுக்கு போகிறீங்க. எந்த சத்தமும் இல்லை. மறுபடி தட்டுறீங்க. நோ சவுண்ட். இன்னுமா குடிச்சிட்ருக்காருன்னு டோரை ஓப்பன் பண்ணி போகிறீங்க. உள்ளே போன உங்களுக்கு பயங்கர ஷாக். ஏன்னா நம்ஜூன் கீழே விழுந்து கிடக்கிறாரு. பக்கத்துலலாம் எம்டி பாட்டில்ஸ். ஒரு 4-5 பாட்டில் கிட்ட காலி பண்ணியிருப்பார் போல். ஃபுல்லாக குடிச்சிட்டு சேரோடே விழுந்து கிடக்கிறாரு. நீங்கள் அந்த ஃபைலை ஓரமாக வச்சுட்டு அவனை போய் எழுப்புறீங்க. சார் சார் எழுப்புங்க சார். சார் என்னாச்சு உங்களுக்கு? என்ன சார் இவ்வளோ குடிச்சிருக்கீங்க? சார் எந்திரிங்க சார். அவன் அசைவே இல்லை. நீங்கள் பக்கத்தில் இந்த வாட்டர் எடுத்து அவர் மேலே தெளித்து ஃபேஸ் எல்லாம் வைப் பண்ணி பார்க்குறீங்க. லைட்டாக முணங்குறாரு. இப்போ தான் உங்களுக்கு உயிரே வருது. அவர் அப்படியே பிடிச்சி நிமித்துறீங்க. இவரை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. பார்க்க பாவமாக வர இருக்குது. இப்படியே கிடக்கட்டும்னு விட்டுட்டு போகவும் மனசு இல்லை. உங்கள் ஷோல்டர் மேலே கையை போட்டு அவரை அப்படியே எழுப்பி கூட்டிகிட்டு போகிறீங்க. தள்ளாடி தான் நடந்து வராரு. ஒரு மாதிரி கீழே அழைச்சிட்டு வந்துடுறீங்க. அவரை கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு நீங்கள் வீட்டுக்கு போவோன்னு தான் அழைச்சிட்டு போகிறீங்க. அவர் கார்கிட்ட போயிட்டு கீ எங்கே இருக்கும்? லெஃப்ட் பாக்கெட்டில் அப்படின்ட்டு அவன் பாக்கெட்டில் கையை விடுறீங்க. கரெக்டாக அது அங்கே தான் இருக்குது. அதை எடுத்து டோரை ஓப்பன் பண்ணி அவரை பின்னாடி உட்கார வச்சுட்டு நீங்கள் முன்னாடி போய் வண்டியை ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் தான் ட்ரைவ் பண்ணி போயிட்டுருக்கீங்க. இடையில பின்னாடி திரும்பி பார்க்குறீங்க நம்ஜூன்னு. அவர் முணங்கிட்டே இருக்காரு. ரொம்ப பாவமாக இருக்குது பார்க்க. வேகமாக ட்ரைவ் பண்ணி கொஞ்ச நேரத்துலேயே கார் அவர் வீட்டு முன்னாடி ஸ்டாப் ஆகுது. அவ்வளோ பெரிய வீடு. நம்ஜூன் மட்டும்தான் தனியாக இருக்காரு. நீங்கள் இறங்கி வந்து டோரை ஓப்பன் பண்ணி நம்ஜூனை கூட்டிகிட்டு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. உங்களுக்கு அவன் வீடெல்லாம் நல்லா தெரியும். முன்னாடியே நிறைய தடவை வந்திருப்பீங்க. ஸோ ஓப்பன் பண்ணி உள்ளே கூட்டிகிட்டு போகிறீங்க. மேலே அவரோட ரூமுக்கும் கூட்டிகிட்டு போய் பெட்டில் போடுறீங்க. அப்பா, சார் சேஃப். இனி நம்ம வீட்டே கிளம்ப வேண்டியதான் அப்படின்ட்டு கிளம்ப போகிறீங்க. அப்போ ஒரு ஹேண்ட் வந்து உங்களை க்ரிப்பாக பிடிக்குது. திரும்பி பார்க்குறீங்க. அது நம்ஜூன் தான். கையை டைட்டாக பிடிச்சிட்ருக்காரு. சார் என்ன சார், ஏதாவது வேணுமா? அப்படி எழுத்து உங்களை பெட்டில் போடுறாரு. அவர் பக்கத்துலேயே போய் விழுறீங்க. சார் சார் என்ன பண்ணுறீங்க? ஏன் எழுத்தீங்க? சைலண்ட், சத்தம் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டாப்ல உட்காராரு. உங்களுக்கு இங்கே உயிரே இல்லை. என்ன திடீர்னு இப்படி பண்ணுறாரேன்னு இருக்கு. சார் சார் என்ன பண்ணுறீங்க? எந்திரிங்க, முதல்ல என் மேலேருந்து எந்திரிங்க சார். அவரை தட்டி விட்டுட்டு எழும்ப ட்ரை பண்ணுறீங்க. பட் நம்ஜூன் உங்கள் 2 கையையும் பெட்டோட லாக் பண்ணுறாரு. சார் சார் என்ன சார் பண்ணிகிட்ருக்கீங்க? விடுங்க சார். ஏய், சத்தம் வரக்கூடாது. என்ன நாடி சொன்ன? என் கூட இருக்கிறதுக்கு ஒரு பிச்சைக்காரன் கூட இருக்கலாமா? நான் ஆம்பளே இல்லைன்ற ரேஞ்சுக்கு பேசினல்லடி. இப்போ பாரு, காட்டுற நான் ஆம்பளையா இல்லையான்னு.
சாக்லேட் பாயாக இருந்தால் அவனுக்கு விபூதி அடிச்சுட்டு போயிடுவீங்களடி. உங்களுக்கு ரக்கட் தானே பிடிக்கும். இரு நான் காட்டுறேன் ரக்கடை. சார் சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் சோனா இல்லை, வாயன் உங்கள் பிஏ சார். அவர் நீங்கள் பேசுகிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிற சிச்சுவேஷன்லேயே இல்லை. போதை தலைக்கு ஏறி என்ன பண்ணிகிட்ருக்காருன்னே தெரியாமல் பண்ணிகிட்ருக்காரு. உங்களை பேச விடாம அப்படியே உங்களை கிஸ் பண்ணுறாரு. நீங்கள் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. முகத்தை அங்கிட்டு இங்கிட்டு திருப்பிட்டு இருக்கீங்க. பட் ஃபோர்ஸ்ஃபுல்லாக உங்களை கிஸ் பண்ணுறாரு. விடுங்க விடுங்கன்னு சத்தம் போடுறீங்க. பட் நம்ஜூன் எதுவுமே பேசல. லிப்ஸில் நெக்லன்னு கிஸ் பண்ணிகிட்டே இருக்காரு. உங்களுக்கு பிடிக்கவே இல்லை, அழுறீங்க. அவர் ஷர்ட் பெல்ட்டுன்னு ஒன்று ஒன்றா ரிமூவ் பண்ணுறாரு. உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது. சார் சார் வேண்டாம் சார், என்ன ஒன்றும் பண்ணிடாதீங்க, விட்டுருங்க சார், விட்டுருங்க, கான்ஷியஸுக்கு வாங்க சார் அப்படின்னு அவர் செஸ்ட்லேயே போட்டு அடிக்கிறீங்க. நம்ஜூனுக்கு ஒன்றுமே ஹிட் ஆகலை. உங்களை ஃபோர்ஸ்ஃபுல்லாக பண்ணி அந்த நைட் உங்கள் கூட ஒன்றா இருக்காரு. நீங்களும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போராடி இருப்பீங்க. பட் அந்த பெட்டில் எல்லாம் முடிஞ்சு போச்சு. உங்கள் கூட ஃபிசிக்கலி ரிலேஷன்ஷிப்பில் இருந்துட்டாரு. டைம் ஸ்கிப்ஸ். நீங்கள் பெட்டில் அழுதுகிட்டே இருக்கீங்க. ஒரு கொஞ்ச நேரத்துலையே எல்லாமே மாறி போயிட்டு மெல்ல மெல்லவாக எந்திரிக்கிறீங்க. உடம்பெல்லாம் சரி பெயினாக இருக்குது. பக்கத்தில் பார்க்குறீங்க, நம்ஜூன் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. ரொம்ப கவலையாக இருக்குது. அட் த சேம் டைம் நம்ஜூன் மேலே செம்ம கோவம் வருது. விழுந்து கிடந்தவனை பாவம் பார்த்து கூட்டிகிட்டு வந்த உங்களை போய் இப்படி பண்ணிட்டாரேன்ட்டு கோவமாக வருது. மெதுவாக எந்திரிச்சு அங்கே இங்கேன்னு கிடக்கிறவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து போட்டுக்கிறீங்க. ரொம்ப அழுக வருது. எல்லாம் போட்டுட்டு டைமை பார்க்குறீங்க. மிட் நைட் 1 மணி. ஆக்சுவலி ஒரு 7-8 மணி போல் இங்கே வந்திருப்பீங்க. இப்போ மணி 1 ஆயிடுச்சு. உங்கள் பேக்கையும் தேடி எடுத்துகிட்டு அங்கேருந்து போகிறீங்க. அங்கே இருக்கவே விருப்பம் இல்லை உங்களுக்கு. வெளியே வந்தா பஸ்ஸும் இருக்காது இந்த டைமில், கேபும் எதுவும் கிடைக்கல. நடந்துகிட்டே வீட்டுக்கு போய் சேர்ந்துடுறீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. ஸ்ட்ரைட்டாக பாத்ரூமுக்குள்ளே போய் ஷவர் ஆன் பண்ணிட்டு சரியாக அழுறீங்க. என்ன என்ன நடக்குது இப்போ? அப்போ அவ்வளோதான் என்னோட வாழ்க்கை. அவரே இப்படி பண்ணார், அதுவும் ஏன் கிட்ட. நான் எவ்வளோ சொன்னேன்னா சோனா இல்லைன்னு. பாவம்னு வீட்டில் கூட்டிகிட்டு போய் விட்டா. அவர் என்ன எல்லாம் நாசமாக போயிடுச்சு. இனி நான் என்ன பண்ணுவேன்? இதை எப்படி நான் வீட்டில் சொல்ல போகிறேன்? அம்மா என்ன வாங்க ஆண்டவா. நம்ஜூன் இப்படி பண்ணதை உங்களால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. அவர் உங்கள் பாஸ் அந்த ரேஞ்சில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. இப்போ அவரே உங்ககிட்ட இப்படி பிஹேவ் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது கோவமாக வருது. ஃப்ரெஷ்அப் எல்லாம் எடுத்துட்டு அப்படியே வெளியே வாரீங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது, ஆனால் தூங்கவே முடியல. கண்ணை முன்னாலே இந்த இன்சிடெண்ட் தான் ஞாபகம் வருது. நைட் ஃபுல்லாக தூங்காமல் சீலிங்கே பார்த்துட்ருக்கீங்க. டைம் ஸ்கிப்ஸ். வீட்டில் ஒரே சத்தமாக இருக்குது. லைட்டாக ஐஸ் அப்லோட் பண்ணி பார்க்குறீங்க. விடிஞ்சிருச்சு. மார்னிங் தான் லைட்டாக கண்ணை மூடியிருப்பீங்க. அதுக்குள்ளே எழும்பிடுறீங்க. என்ன சத்தம் கேட்குதுன்னு அந்த பேச்சுக்கு காது கொடுக்குறீங்க. மா, நான் இப்போவே சொல்லிட்டேன், நெக்ஸ்ட் மந்த் 5ஆம் தேதிக்கு முன்னாடியே காலேஜ் ஃபீஸ் கட்டி ஆகணும், இல்லைன்னா திருப்பி அனுப்பிடுவாங்க. அக்கா கிட்ட சொல்லி ஞாபகப்படுத்தி வை. சரிடா, நான் சொல்கிறேன். சேலரி வந்ததும் கொடுத்துருவா. நீ இப்போ காலேஜ் கிளம்பி போ. மா, உனக்கு என்னடி? இல்லைம்மா, நெக்ஸ்ட் வீக் காலேஜ் ட்ரிப் இருக்குது. அக்கா பணம் கொடுக்குறேன் போக சொல்லி சொன்னா. கண்டிப்பாக கொடுத்துருவாள், அதை நம்பி தான் நான் பேர் கொடுத்துருக்கேன். ஐயோ, கண்டிப்பாக கொடுப்பாடி. அவள் தரேன்னு சொன்னால் கண்டிப்பாக தருவா. நீ இப்போ காலேஜ் கிளம்பி போ. அவள் ரெடி ஆகிட்டேன் பாரு. ஓகே பாய்மா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தம்பியும் தங்கச்சியும் காலேஜுக்கு கிளம்பி போகிறாங்க. நீங்கள் தலையிலே அடிச்சுக்கிறீங்க. கடுப்பாக இருக்குது. இனிமேல் அந்த ஆஃபீஸ் பக்கமே போக வேணாம், நம்ஜூனோட ஃபேஸையே பார்க்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. இப்போ இவங்க பேசுனது கேட்டதுன்னா உங்கள் சிச்சுவேஷன் என்னன்னு உங்களுக்கு புரியுது. பெட்ஷீட்டு தூக்கி போட்டுட்டு எந்திரிச்சு வெளியே வாரீங்க. ஆமாம், குட் மார்னிங். எந்திரிச்சிட்டியா? இந்தா காஃபி குடி அப்படின்ட்டு உங்கள் அம்மா காஃபி கொடுக்குறாங்க. அதை வாங்கிட்டு போய் டைனிங்கில் உட்காடுறீங்க. ஒன்றுமே பேசல.
உங்கள் அம்மா உங்களை பார்க்குறாங்க. உங்கள் ஃபேஸ்லேயே தெரியுது ஏதோ டல்லாக இருக்கீங்கன்னு. ஏன் ஆஃபீஸில் நிறைய வேலையோ? ஏம்மா கேட்குற? இல்லை, நைட்டு கூட பார்த்தேன், லேட்டாக தான் வந்தேன். இப்போவும் எந்திரிச்சு கிளம்ப போகிறேன். உனக்கு ரெஸ்ட்டே இல்லைல்ல? நீ ரொம்ப பாவம் வயன். எங்களுக்காக தானே நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னு கொஞ்சம் ஃபீல் பண்ணுறாங்க. நீங்கள் எழும்பி போய் உங்கள் அம்மாவை ஹக் பண்ணுறீங்க. என்னம்மா பேசிகிட்ருக்க? எனக்கு என்ன கஷ்டம்? இதை விட கஷ்டப்பட்டு தான் நீ எங்களை பார்த்துக்கிட்ட. அப்பா இறந்ததுக்கப்புறம் நீ எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு எனக்கு நல்லா தெரியுமா? அதெல்லாம் கண் கூட பார்த்து தான் நான் வளர்ந்தேன். இப்போது எனக்கான டைம். நீ செஞ்ச மாதிரி இல்லைனாலும் அதில் கொஞ்சமாச்சும் நான் உனக்கு திருப்பி செய்யணுன்ட்டு ஆசைப்பட்றேன். நான் ஒன்றும் கஷ்டப்படலைம்மா, எனக்கு பிடிச்சி தான் வேலை பார்க்குறேன். நீ சும்மா கண்டத்தையும் போட்டு யோசிக்காமல் வேலைக்கு சாப்பிட்டு கரெக்டாக டேப்லெட் போடு, சந்தோஷமாரு. அதுதான் எனக்கு சந்தோஷம். உங்கள் அம்மா ஹக் பண்ணுறாங்க. அம்மாவோட ஷோல்டரில் சாஞ்சதும் ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. வாய் வரைக்கும் வந்துட்டு சொல்லுவோமான்னு, ஆனால் அவங்க ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினச்சி அமைதியாகவே இருக்கீங்க. கண்ணெல்லாம் கலங்குது. இந்த சைட் நாம்ஜோன் வேக்கப் ஆகுறாரு. ஹெட்டை டேப் பண்ணிட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. தலை செம்மையாக வலிக்குது. அப்போ தான் பெட்ஷீட் விலக பார்க்குறாரு. அவள் ட்ரெஸ் இல்லாமல் இருந்துட்டுருக்கத. ஐயோ, என்னது இது? என் ட்ரெஸ் என்னாச்சு எனக்கு? நான் எப்படி வீட்டுக்கு வந்தேன்? லாஸ்ட்டாக ஆஃபீஸில் தானே இருந்தேன். அப்புறம் இங்கே எப்படி? இது என்னது இது? பிளட் ஸ்டெயின் எல்லாம் என்னாச்சுங்க? ஐயோ ஆண்டவா, எனக்கு எதுவும் ஞாபகத்துக்கு வரதில்லையே அப்படின்னு பயங்கரமாக யோசிச்சுட்டு இருக்காரு. ட்ரெஸ் வேற இல்லை. அந்த பிளட் ஸ்ட்ரெயின் எல்லாத்தையும் பார்க்க பயமாக இருக்கு. அவருக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டோமோன்னு யோசிக்கிறாரு. ரொம்ப நேரமாக அப்படி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸ்டில் ஒன்றுமே ஞாபகம் வரல. சரி, ஃப்ரெஷ்ஷப்பாச்சும் ஆகாமேன்னு எந்திரிச்சு வாஷ்ரூமுக்குள்ளே போகிறாரு. பீஸ்ஃபுல்லாக குளிச்சுட்டு இருக்கும்போது ஏதோ லைட்டாக அவருக்கு ஞாபகம் வர்ற மாதிரி இருக்கு. அப்படியே நின்று திங்க் பண்ணுறாரு. சோனா ஆஃபீஸுக்கு வந்தா, திட்டினா, ரிங்கை தூக்கி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிட்டா. அப்புறம் கோவமாக இருந்தோம், ஃபீல் பண்ணோம், குடித்தோம். அப்புறம் அப்படியே விழுந்துட்டேனா? யாரோ வந்து எழுப்புனாங்க. யாருன்னு சரியா? ஓ மை காட், அது வைன். அவள் தான் என்ன காரில் கூட்டிகிட்டு வந்தா, ரூமுக்கும் கூட்டிகிட்டு வந்து படுக்க வச்சா. அப்புறம் நான் தான் அவளை ஃபோர்ஸ் பண்ணனா? ஓ ஷிட், வாட் தி ஃபக். நான் எப்படி பண்ணி? அதுவும் வைன. ஆனால் சோனான்ற மாதிரி தானே இருக்கு. நம்ஜோன், என்னடா இப்படி பண்ணிட்ட? அவன் மேலே இருந்த கோவத்தில் பாவம் வைன் கிட்ட. புல்ஷிட். என்ன பண்ணுறது இப்போ? அவ அப்படின்ட்டு ஷவர் ஆஃப் பண்ணிட்டு குளிச்சு பாதியிலே வெளியே ஓடி வராரு. அவர் ஃபோனை தேடி எடுத்தவங்களுக்கு கால் ட்ரை பண்ணுறாரு. ரீச் ஆகலை. மறுபடி ட்ரை பண்ணுறாரு. நோ ஆன்சர். ரொம்ப ஒரு மாதிரியாக போச்சு அவருக்கு. என்னடா கூட்டிகிட்டு வந்த பொண்ணை, அதுவும் அவரோட பிஏவை இப்படி பண்ணிட்டோமேனு தலையை பிடிச்சிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. டைம் ஸ்கிப் ஆகுது. நம்ஜோன் ஆஃபீஸுக்கு கிளம்பிட்டு இருக்காரு. ரொம்ப ஒரு மாதிரி சேடாகவே இருந்துட்டுருக்கு. உங்களுக்கு நிறைய தடவை கால் ட்ரை பண்ணியிருப்பாரு, பட் எந்த ஆன்சருமே இல்லை. உங்ககிட்ட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுன்ட்டு அவர் மனசு உறுத்திட்டே இருக்கு. உங்களை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோன்ட்டு ஒரு மாதிரி கில்ட்டிலே இருந்துட்டுருக்காரு. தன்னைத்தானே கம்ஃபர்ட் பண்ணிட்டு ஆஃபீஸுக்கும் கிளம்பி போகிறாரு. ஆஃபீஸுக்குள்ளே வந்ததும் ஃபர்ஸ்ட் உங்கள் பிளேஸை தான் பார்க்குறாரு. அந்த இடம் எம்டியாக இருக்கு. அது நம்ஜோனுக்கு இன்னொரு மாதிரி போயிடுது. என்ன பானை காணோம்? புலமையா எனக்கு முன்னாடியே வந்துருவாளே. ஒருவேளை இனி இந்த வேலைக்கே வரமாட்டாளா? அப்படி எதுவும் இன்ஃபார்ம் பண்ணலையே. சம்டைம்ஸ் மெயில் பண்ணியிருப்பாளோ? ஓ ஷிட், நம்ஜோன் வேகமாக கேபினுக்குள்ளே போயிட்டு அவரோட சிஸ்டத்தில் மெயிலை செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி எந்த மெயிலுமே வரல. உங்களுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் மண்டை கிடந்து வெடிக்குது அவருக்கு. கொஞ்சம் அப்படியே முன்னாடி பார்க்குறாரு. அவர் நேத்து குடிச்சிட்டு விழுந்து கிடந்த இடத்த, அந்த சேர்
இன்னும் அப்படியே தான் இருக்கு. அதை நிமித்தி வச்சுட்டு பக்கத்துல பாக்குறாரு. ஒரு ஃபைல் இருக்கு. என்ன அதுன்ட்டு எடுத்து பாக்குறாரு. பார்த்தா நேத்து பூரா நம்ஜுன் கிட்ட கொடுக்கணும்னு வச்சிட்டு இருந்தீங்கல்ல ஒரு ஃபைல், அதுதான். நம்ஜுனுக்கு அதை பார்த்ததும் புரியுது. ஓ, அப்ப அந்த ஃபைலை கொடுக்கத்தான் வந்தப்போ நான் விழுந்து கிடந்ததை பார்த்து என்னை வீட்டுக்கு தூக்கிட்டு போனாளா? அடே நம்ஜுனா, என்னடா பண்ணி வச்சிருக்க? ஷேம் ஆன் யூ. ச்சே, பாவம் வைன், அவளை போய் இப்படி பண்ணிட்டியே. உன்னை பாவம் பார்த்து தூக்கிட்டு போனதுக்கு நல்லா பண்ணிட்டடா. அவ மறக்காத மாதிரி நல்லா பண்ணிட்ட. ச்சே, அப்படி என்னடா கோவம் உனக்கு? இன்னைக்கு அதால ஒரு அப்பாவி பொண்ணோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கு. அவளுக்கு என்ன பதில் சொல்ல போற? சாரி, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ல போறியா? சே, வெக்கமால உனக்கு அப்படின்ற ஒரு மாதிரி புலம்பிட்டே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. இப்படியே டைம் ஸ்கிப் ஆகுது. இன்னும் நீங்க ஆஃபீஸுக்கு வந்திருக்க மாட்டீங்க. இந்த அளவு நேரத்துலையும் நம்ஜூன் ஒரு 10 வாட்டியாவது கால் பண்ணி ரிசப்ஷன்ல விசாரிச்சிருப்பாரு, நீங்க வந்துட்டீங்களான்ற மாதிரி. அவங்களே யோசிக்கிறாங்க சருக்கு என்னாச்சுன்னு. பட் நம்ஜூன் இன்னும் உங்களை பார்க்கல. இப்படியே லஞ்ச் பிரேக்கும் ஆகுது. அவர் லஞ்ச் கூட சாப்பிட்டுருக்க மாட்டாரு. உட்காந்து திங்க் பண்ணிட்டே இருக்காரு. அப்ப யாரோ டோரை நாக் பண்ற சவுண்ட். இந்த நேரத்துல யாராதுன்ற மாதிரி ஒரு கடுப்புலயே உள்ள வர சொல்றாரு. டோரும் ஓப்பன் ஆகுது. பார்த்தா நீங்க தான் வரீங்க. உங்களை கண்டதும் நம்ஜூன் எந்திரிச்சு நின்றுறாரு. இவ்வளோ நேரம் உங்களை தானே தேடிட்டு இருந்திருப்பாரு. நீங்க அவர் டேபிள்ல ஒரு ஃபைலை வைக்கிறீங்க. அவரை பார்க்கவே இல்லை. நம்ஜூன் மெதுவா உட்கார்றாரு. உங்க ஃபேஸ்ல எந்த சலனமும் இல்லை, நிதானமா இருக்கீங்க. சார், இது லாஸ்டா சைன் பண்ண ப்ராஜெக்ட் ஃபைல். டபுள் செக் பண்ண சொன்னீங்க, பண்ணியாச்சு. அண்ட் நேற்று நீங்கள் சைன் பண்ண வேண்டிய ஃபைல் ஆல்ரெடி சப்மிட் பண்ணிட்டேன். பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படின்னு வேலையை பற்றி மட்டுமே பேசிட்டு இருக்கீங்க. நம்ஜூன் இது எதையுமே கவனிக்கல, உங்களை மட்டுமே பார்த்துட்டு இருக்காரு. நீங்கள் தலையை குனிஞ்சபடி இதெல்லாத்தையும் சொல்லிட்டு கிளம்புறீங்க. ஃபைன், ஒரு நிமிஷம். நீங்கள் அப்படியே ஸ்டெப் ஆகிட்டு திரும்பி அவரை பார்க்குறீங்க. ஃபைன், அபவுட் எஸ்டர்டே நைட். சாரி சார், ஒர்க்கை பற்றி பேசுறதுன்னு மட்டும்தான் பேசலாம், அதை தாண்டி ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. இங்கே நம்ஜூனுக்கு ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கு. அப்படியே உட்காந்துட்டு இருக்காரு. நீங்கள் நோமலா அவரை எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேச மாட்டீங்க. இன்னைக்கு நீங்களே இப்படி பேசியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ தூரம் கோவம் இருக்குன்ட்டு அவர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு. அவருக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. இப்படி ஒரு 3 days கிட்ட ஸ்கிப் ஆகுது. இந்த டேஸ்ல எல்லாம் நீங்கள் நம்ஜூன் கூட தான் ஒர்க் பண்ணுறீங்க. அவர் எங்கே போனாலும் கூடவே போகிறீங்க. எந்த மீட்டிங் அட்டென்ட் பண்ணாலும் அவர் கூடவே தான் இருக்கீங்க. ஆனால் இது பற்றி எதுவுமே பேசிக்கல. அவர் சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாரு, ஆனால் நீங்கள் அதுக்கான இடமே கொடுக்கல. ஒர்க்கை தாண்டி ஒரு வார்த்தை கூட பேச மாட்டேன்றீங்க. இப்போ ஒரு ஈவினிங் டைம், டீலர்ஸை மீட் பண்ணணும்ட்டு நம்ஜூன் உங்களை கூட்டிகிட்டு போகிறாரு. கார் ரொம்ப நேரம் டிரைவ் பண்ணி போய் ஒரு இடத்த ஸ்டாப் ஆகுது. நம்ஜூன் இறங்கி நடக்க ஸ்டார்ட் பண்றாரு. நீங்களும் பின்னாடியே போறீங்க. பட் இந்த இடத்த பார்த்தா உங்களுக்கு அப்படி எதுவும் நடந்த மாதிரி தோணல. ஏன்னாது ஒரு பார்க். நம்ஜூன் அப்படியே நடந்து போய் ஒரு பெஞ்ச்ல உட்கார்றாரு. உட்காருவாய். இல்ல சார், பரவாயில்ல, ப்ளீஸ் உட்காரு. நீங்க உட்காருறீங்க. இந்த ஏஜ்ல நம்ஜூன்னா அந்த ஏஜ்ல நீங்க. நடுவில் ஒரு பெரிய கேப். கொஞ்ச நேரம் அமைதியாவே இருக்கு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். அதுக்கு தான் உன்னை இங்கே கூட்டிட்டு வந்தேன். இங்கே யாரையும் மீட் பண்ண போறதில்ல. உங்களுக்கு லைட்டா புரியுது இதை பத்தி சொல்ல வராருன்னு. அமைதியா இருக்கீங்க. எவ்வளோ நாளா நான் இதை உங்ககிட்ட சொல்லணும்னு ரொம்ப ட்ரை பண்ணுவேன். ஆனா நீ என்னை பேசவே விடலை. எனக்கு புரியுது உன்னோட கோவம். ஐ எம் சாரி அபவுட் தட் நைட். நான் வேணும்ட்டு அப்படி நடந்துக்கல. குடி போதையில அவன் மேல இருந்த கோவத்தை உங்ககிட்ட காட்டிட்டேன். என்னை மன்னிச்சிருவேன். எனக்கு தெரியும் இது மன்னிப்பே தர முடியாத ரொம்ப பெரிய தப்புன்னு. உன்னோட வாழ்க்கையே நாசம் பண்ணிட்டேன். அது ரொம்ப ஒரு மாதிரி உள்ளுக்குள்ள உறுத்திக்கிட்டே இருக்கு. உன்னை பார்க்கும் போதெல்லாம் ரொம்ப கில்ட்டியா இருக்கு வாயன். என்னால் இப்படியே இருக்க முடியல. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். நான் பண்ண தப்புக்கு நானே சொல்யூஷன் தேடிக்கிறேன்.
என்ன சொல்ல போறான்ட்டு அவரே பாக்குறீங்க. நான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன். நீங்க செம்ம ஷாக்ல பார்த்துட்டே இருக்கீங்க. எஸ், நானே உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன். போது நிறுத்துங்க சார். இதுக்கு மேல ஒன்றும் பேச வேணாம். என்ன பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இப்படி ஒன்று நடந்தது நானும் மறந்துடுறேன், நீங்களும் மறந்துடுங்க. இதுக்கப்புறமும் என்கிட்ட இதை பற்றி பேச வேணாம். நீங்கள் என்னோட பாஸ், நான் உங்கள் பிஏ. அதை தாண்டி எதுவும் இல்லை. விட்டுருங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சரசரன்னு நிலைமை போயிட்டீங்க. என்னது மறந்துடணுமா அப்படின்ற மாதிரி நம்ஜூன் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ இப்படி தாண்டா டேஸ்லாம் போயிட்டுருக்கு. இப்பெல்லாம் நீங்கள் நார்மலாக இருக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க. ஒர்க்கில் என்னதான் கன்சென்ட்ரேட் பண்ணாலும் வீட்டை வந்தா இந்த நினைப்பு தான் உங்கள் மைண்டில் இருந்துகிட்டே இருக்கும். ஆனால் எப்பவும் நம்ஜூன் கிட்ட ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கீங்க. நம்ஜூன் நார்மலாக இருந்தாலும் அந்த கில்ட்டினஸ் உள்ளே இருந்துகிட்டே இருக்கு. இப்படி ஒரு நாள் ஒரு பிஸ்னஸ் பார்ட்டின்னு நம்ஜூன் வந்திருக்காரு. கூடவே நீங்களும். பார்ட்டியெல்லாம் செம்மையா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ நம்ஜூன் பார்க்குறாரு, அங்கே சோனாவும் நின்றுட்டு இருக்கா. அவளை பார்த்ததும் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கு. ஸோ மற்ற சைடு திரும்பிக்கிறாரு. பட் அவ நம்ஜூனை கண்டுட்டா. ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு அவரை தான் நோக்கி வந்துட்டு இருக்கா. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. எப்படி இருக்க நம்ஜூன்? என்ன நீ இன்னும் சிங்கிளாக தான் சுத்திட்டு இருக்கியா? நான் தான் அன்னைக்கு சொன்னல உன்னொரு பைத்தியக்காரை கூட லவ் பண்ண மாட்டானு. எனக்கு உன்னை பார்த்தா பாவமாக தான் இருக்கு. இருந்தாலும் என்ன பண்ண முடியும், எல்லாம் விதி. நம்ஜூன் அப்படியே கூனி குறுகி நின்றுட்டு இருக்காரு. ஹே ஹனி, இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? வா உள்ள போலாம் அப்படின்னு ஒரு ஆள் வந்து அவனோட கையை ஹோல்ட் பண்ணிக்குது. நம்ஜூன் குனிஞ்சு பார்க்குறாரு, யாராதுன்ற மாதிரி. அதான் நீங்க தான். அழகா ஸ்மைல் பண்ணிட்டு அவர் ஷோல்டர்லேயே சாஞ்சிட்டு இருக்கீங்க. அவருக்கு சில்லுன்னு இருக்கு. ஒன்றுமே பேசாம உங்களே பார்த்துட்டு இருக்காரு. பின்னாடி பிஜிஎம் ப்ளே ஆகுது. நீங்கள் ஹேரை கோதி விடுற ஸ்டைல், வெடுக்கு வெடுக்குன்னு சிமிட்டுறவங்க ஐஸ், ஸ்மைல் பண்ணிகிட்டே பேசுகிறவங்க லிப்ஸு, அவ்வளோ டைட்டாக ஹோல்ட் பண்ணியிருக்கீங்க அவரை. அந்த ஹோல்ட் பண்ண விதம், அந்த டச், எல்லாத்தையும் ஒன்றா ஃபீல் பண்ணிட்டுருக்காரு. ஹே ஹனி, என்ன தாண்டா கேட்குறேன், இங்கே என்ன பண்ணுற? ஆமாம், இது யாரு? அவ பேன்னு பார்க்குறா. ஓ, உனக்கு தெரிஞ்சவங்களா? ஓகே, எனிவேஸ், ஹாய், ஐ எம் வைன், ஹிஸ் கேர்ள் ஃப்ரெண்ட். அவளுக்கு மூஞ்சியில் அடித்த மாதிரி இருக்கு. எக்ஸ்கியூஸ் மீ, இஃப் யூ டோன்ட் மைண்ட், கொஞ்சம் வழி விடுறீங்களா? நாங்கள் போகணும். ஓகே, குட், தேங்க்யூ ஸோ மச். வா ஹனி, நம்ம போகலாம் அப்படின்ட்டு அவன் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ள போகிறீங்க. நம்ஜூன் இந்த வேர்லே இல்லை. அதே மாதிரி சோனா ஆன்னு பார்த்துட்டு நிற்கிறா. இந்த பார்ட்டி ஃபுல்லாக இப்படியே நீங்கள் நம்ஜூன் கூட தான் நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க. ஒரு வழியாக பார்ட்டி முடியுது. நம்ஜூன் கூட இப்போ காரில் இருக்கீங்க. சார், சாரி, சோனா உங்களை அப்படி பேசிகிட்டு இருந்ததை கேட்டு தான் நான் உங்ககிட்ட அப்படி பிஹேவ் பண்ணேன். நீங்கள் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு தான் நான் வந்தேன். சாரி சார், வேறு எதுவும் நினச்சிக்காதீங்க. தட்ஸ் ஆல். நம்ஜூன் எதுவுமே பேசல. லைட்டாக சிரிச்சிட்டு காரை ட்ரைவ் பண்ணி போகிறாரு. என்னதான் நீங்கள் நடிச்சிருந்தாலும் இந்த கொஞ்ச நேரம் அவர் பிடிச்சி தான் இருந்திருப்பாரு. உங்களை ரசிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஃபர்ஸ்ட் அவருக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருந்ததில்லை. அதை இன்னைக்கு தான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஃபீல் பண்ணியிருக்காரு. செகண்ட், என்னதான் அவர் மேலே உங்களுக்கு கோவம் இருந்தாலும் அவர் அவமானப்பட்டுறக்கூடாதுன்னு வாண்டட்டா நீங்களே வந்து நின்றுருப்பீங்க. ஸோ இது ரெண்டுமே அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். அப்படியே சிரிச்சபடி காரை ட்ரைவ் பண்ணி போகிறாரு. இப்படியே நாட்களை ஓடுது. இந்த டேஸ்லாம் நம்ஜூனுக்கு உங்கள் மேலே ஃபீலிங்ஸ் வர ஸ்டார்ட் ஆகுது. நீங்கள் என்ன பண்ணாலும் உங்களை அவ்வளோ அவ்வளோ ரசிக்கிறாரு. உங்கள் முன்னாடி அதை காட்டிக்காம விட்டாலும் தூரமாக இருந்து உங்களை இப்படி பார்த்துட்டே இருப்பாரு. உங்களுக்கு இது ஒன்றுமே தெரியாது. நீங்கள் உங்கள் பாட்டில் வேலையை பார்த்துட்டு இருப்பீங்க. என்னதான் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் அதை உங்ககிட்ட சொல்ல பயம்.
ஸோ இப்படியே சுத்திட்டு இருக்காரு. இப்படி ஒரு நாள் நீங்க மார்னிங் எந்திரிக்கிறீங்க, எழும்பும் போதே வாமிட்டிங் வருது. அப்படியே போய் வாமிட் பண்றீங்க. உடம்பெல்லாம் ரொம்ப டயர்டா இருக்கு, தலையெல்லாம் வலிக்கிற மாதிரி. ஸோ வெளியே வந்து உங்க பேக் எடுக்கிறீங்க. அதுல இருந்து ஒரு கவர் எடுத்து கையில வச்சு பார்த்துட்டே இருக்கீங்க. கொஞ்சம் பயமா இருக்கு உங்களுக்கு. ஒரு 2-3 நாளா இப்படியே தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ ஒரு டவுட்ல நேற்று ஒர்க் விட்டு வரும்போது ப்ரெக்னென்சி கிட் வாங்கிட்டு வந்திருப்பீங்க. இப்போ அதை தான் வச்சு பார்த்துட்டு இருக்கீங்க. பயத்தோடையே அதை எடுத்துட்டு உள்ள போறீங்க. கொஞ்சம் டைம் ஸ்கிப் ஆகுது. பாத்ரூம்லேருந்து வெளியே வாரீங்க. கையில் இந்த கிட் அதை வச்சு பார்த்து ப்ரே பண்ணிகிட்டே இருக்கீங்க. நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரியே அதில் டபுள் லைனும் வந்துடுது. நீங்கள் ஆடி போயிட்டீங்க. என்ன பண்ணுறதுன்னே தெரியல. எஸ் யூ ஆர் ப்ரெக்னன்ட் நவ். செத்துட்டீங்க. இதை எதிர்பார்க்கவே இல்லை. சும்மா ஒரு டவுட்டுக்காக தான் செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தா கன்ஃபார்மே ஆயிட்டு. உள்ள பக்குன்னு இருக்கு. வீட்டில் என்ன சொல்ல போறீங்க? வெளியே தெரிஞ்சா என்ன ஆகும்? கல்யாணம் பண்ணாம ப்ரெக்னெண்டாக இருந்தா என்னென்ன பேசுவாங்கன்னு ரொம்ப பயப்படுறீங்க. அப்படியே உட்காந்து அழுறீங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நீங்கள் ஆஃபீஸில் இருக்கீங்க. ஒரு பக்கம் டயர்டாக இருக்கு, இன்னொரு பக்கம் இந்த விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. ஒர்க் பார்க்காம அதே உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கீங்க. அப்போ ஒரு கேர்ள் வந்து உங்ககிட்ட ஒரு ஃபைலை கொடுத்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கா. அப்போ சடனாக உங்களுக்கு வாமிட் வருது. அப்படியே எந்திரிச்சு வாஷ்ரூம் சைடு ஓடிடுறீங்க. பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் என்னாச்சுன்ற மாதிரி உங்களே பார்க்குறாங்க. இங்க வாஷ்ரூம்ல நீங்க ஃபுல்லா வாமிட் பண்ணி ரொம்ப டயர்டா நிக்கிறீங்க. அப்போ நீங்க உள்ள இருக்கீங்கன்னு தெரியாம 2 பொண்ணுங்க பேசிட்டு இருக்காங்க. ஹேய், உனக்கு ஒன்று தெரியுமா? இந்த வைன் இருக்கால, இப்பெல்லாம் அவ எப்ப பார்த்தாலும் ரொம்ப டயர்டாவே உட்காந்துட்டு இருக்கா. அதுவும் இல்லாம என்ன சாப்பிட்டாலும் உடனே வாமிட்டிங். எனக்கு என்னவோ அவ மேல டவுட்டா இருக்கு. அட ஆமாங்க, நானும் கவனிச்சேன். எனக்கும் அப்படித்தான் தோணுது. ஆனா அவளுக்கு தானே கல்யாணம் ஆகலையே. அதுவும் இல்லாம பாய் ஃப்ரெண்ட் கூட இல்லை, சிங்கிளா தான் சுத்திட்டு இருப்பா. அப்புறம் எப்படி? அட நீங்க வேற, இந்த காலத்து பொண்ணுங்கெல்லாம் எங்க ஒழுங்கா இருக்காளுங்க. எவனாவது காசு கொடுக்குற வாரியான்னு கேட்டா உடனே போயிடுறது. அதுலேயும் வைன் கஷ்டப்படுற பொண்ணு வேற. அவ மட்டும் சம்பாதிச்சு தானே ஃபேமிலியை ரன் பண்றா. அதான் ஆஃபர் நல்லா இருக்குன்னு அக்செப்ட் பண்ணிட்டா போல. இருக்கும் அப்படின்னு பேசிட்டு அங்கேருந்து போறாங்க. இதெல்லாம் உள்ள இருக்க நீங்க கேட்டுட்டு தான் இருக்கீங்க. உங்க கேரக்டரை பத்தி தப்பா பேசினதும் உங்களால தாங்கிக்க முடியல. ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்போ இப்படித்தான் எல்லாரும் உங்களை பாக்குறாங்கன்னு நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுறீங்க. வெளியே போகவே பிடிக்கல. உள்ளதான் இருந்துட்டு அழுதுட்டே இருக்கீங்க. இப்படியே ரொம்ப நேரம் டைம் ஸ்கிப் ஆகுது. ஆஃபீஸே முடிஞ்சு எல்லாரும் போயிட்டாங்களான்னு செக் பண்ண பிறகுதான் நீங்க வெளியே வாரீங்க. உங்க பிளேஸுக்கு வந்து அழுதுட்டே உங்க திங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு அங்கிருந்து கிளம்புறீங்க. நீங்க அழுதுட்டு போறத நம்ஜூன் கவனிச்சிருப்பாரு. என்ன ஏதுன்னு பார்க்க வெளியே வராரு. பட் அதுக்குள்ளேயே நீங்க அங்கிருந்து போயிடுறீங்க. வீட்டுக்கும் வந்துடுறீங்க. ஸ்ட்ரைட்டா ரூமுக்குள்ள போய் டோரை சாத்திட்டு அப்படியே உட்காந்து செம்மையா அழுறீங்க. எப்படி எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ண போறோன்ட்டு பயம் உங்களுக்கு வர ஸ்டார்ட் ஆகுது. ஒரு பக்கம் பேபி அழிக்கவும் உங்களுக்கு மனசுல. உங்களை நம்பி உங்க மூலமா வர ஒரு ஜீவனை கொல்ல உங்களுக்கு மனசே இல்லை. அட் த சேம் டைம் எல்லாரையும் எப்படி ஃபேஸ் பண்ண போறோன்ட்டு இருக்கு. கண்டிப்பா எல்லாருக்கும் தெரிஞ்ச தப்பா தான் பேசுவாங்க. ஸோ என்ன பண்றதுன்னு இருந்து யோசிச்சுட்டே இருக்கீங்க. நைட் ஃபுல்லா தூக்கமே இல்லை. இந்த யோசனை தான் உள்ள ஓடிட்டே இருக்கு. இப்போ ஏர்லி மார்னிங் இருக்கும். ஃபைனலி உங்கள் சூட்கேஸ் எடுத்து பெட்டில் போடுறீங்க. உங்கள் ட்ரெஸ் திங்ஸ்ன்னு எல்லாத்தையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறீங்க. நீங்கள் என்ன நினச்சிங்கன்னு தெரியல, திடீர்னு எல்லாத்தையும் பேக் பண்ணுறீங்க. இப்படியே மார்னிங்கும் ஆகுது. ரூம்ல இருந்து உங்கள் சூட்கேஸோட வெளியே வாரீங்க. ஹே வைன், எங்கம்மா, எங்கே கிளம்பிட்ட? எங்ககிட்ட ஒன்றுமே சொல்லலை. அக்கா, என்ன பிஸ்னஸ் ட்ரிப்பா? நீங்கள் பேகை மெதுவாக வச்சுட்டு உங்கள் அம்மா பக்கத்தில் போறீங்க. அவங்க கையை ஹோல்ட் பண்ணிட்டு, மா எனக்கு ஜாப் ஆஃபர் வந்திருக்குமா,
சாரோட ஃப்ரெண்டோட கம்பெனியில் தான். சார் தான் ஆஃபர் பண்ணார். இங்கே விட அதிக சம்பளம்மா. ஸோ உடனே ஜாயின் பண்ண சொல்லியிருக்காங்க. அதான் கிளம்பிட்டுருக்கேன். இனிமே அங்கதாம்மா. எல்லாருக்கும் ஷாக்கு. என்னம்மா திடீர்னு வந்து இப்படி சொல்கிற? நீயும் போயிட்டா நாங்கள் எப்படி வாயின்? மா 2 days முன்னாடி சொல்லிட்டாங்கம்மா. ஒர்க் பிஸியில் நான் தான் உங்ககிட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. நான் மந்த்லி உங்களுக்கு பணம் அனுப்பி வைப்பேன். உன்னோட மெடிக்கல் ஃபீஸ், தம்பி தங்கச்சியோட காலேஜ் ஃபீஸ் எல்லாமே அனுப்பி வச்சிருவேன். பயப்படாதம்மா, பார்த்துக்கலாம். ஹே வாயன், பணமாடி இப்போ முக்கியம். நீ அங்கே நாங்கள் இங்கே, ஒன்றை விட்டுட்டு எப்படி வாயன்? இருந்துதாம்மா ஆகணும். வாழ்க்கை எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்கிறதில்ல. யூ ஹாவ் டு மூவ் ஆன். நீ எதுக்கும் கவலைப்படாதம்மா. நான் போயிட்டு வரேன். உங்கள் தம்பி தங்கச்சி ஓடி வந்து உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அக்கா நமக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாளேன்னு இருக்கு. நீங்கள் பேக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகிறீங்க. எல்லாரும் வாசல் வர வந்து நின்று உங்களை பார்த்துட்டே நிற்கிறாங்க. நீங்கள் திரும்பி பார்க்குறீங்க. பேக்கெல்லாம் கீழே போட்டுட்டு ஓடி வந்து உங்கள் அம்மாவை ஹக் பண்ணி அழுறீங்க. நீங்கள் எவ்வளோ நாளைக்கு பிறகு இவங்களெல்லாம் பார்க்க போகிறீங்களோ தெரியல. பட் கொடுமை என்னன்னா அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். They don't know about that. நீங்கள் அழுறது பார்த்து மற்ற 2 பேருமே அழுறாங்க. இப்படி ஒரு 2 days ஸ்கிப் ஆகுது. நம்ஜூன் உங்களை தேடிட்டே இருக்காரு. 2 days ஆஃபீஸ் வரல. கால் பண்ணாலும் எந்த ரெஸ்பான்ஸும் இல்லை. நாட்டி நியூஸ்னு வருது. ஸோ அவருக்கு ஒன்றுமே புரியல. நல்லா தானே இருந்தால் திடீர்னு என்னாச்சுன்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒரு மேனேஜரை கூப்பிடுறாரு. எஸ் சார், சொல்லுங்கள். ஆமாம், பையனுக்கு என்னாச்சு? ஏன் 2 நாள் ஆளே காணோம்? நானும் காலெல்லாம் பண்ணி பார்க்குறேன், ரீச்சே ஆகலை. அவளுக்கு என்னாச்சு? உங்ககிட்ட தான் சொன்னாளா? சார், அப்போ உங்களுக்கு தெரியாதா? அவங்க உங்ககிட்ட சொல்லலையா சார்? என்ன சொல்லலையா? ஏன், என்னாச்சு? சார், பையன் வேலையை ரிசைன் பண்ணுறேன்னு 2 நாளுக்கு முன்னமே லெட்டர் மெயில் பண்ணிட்டாங்க. வாட்? ரிசைன் பண்ணிட்டாளா? ஏன், என்னாச்சு? அப்படின்னு எந்திரிக்கிறாரு. அது அது எனக்கு தெரியல சார். அவங்க எந்த ரீசனுமே மென்ஷன் பண்ணல. என்ன சொல்றீங்க மேனேஜர்? நான் இந்த கம்பெனியோட CEO. அவ ரிசைன் பண்ணி 2 days ஆகுதுன்றீங்க. ஆஸ் அ சிஇஓவா இதை என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ண மாட்டீங்களா? யாரை கேட்டு அவளோட ரிசைனிங் லெட்டரை அக்செப்ட் பண்ணீங்க? சார் சார் சாரி சார். வாயின் உங்களோட PA. ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்கன்னு நினச்சேன் சார். சாரி சார். என் கண்ணு முன்னாடி நிற்காதீங்க, போங்க இங்கேருந்து. ஜஸ்ட் லீவ் திஸ் பிளேஸ் அப்படின்னு அவரை நல்லா பிடிச்சி திட்டி விட்டுறாரு. அவரும் அமைதி அங்கேருந்து போயிட்டாரு. நம்ஜூனுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. நீங்கள் ரிசைன் பண்ணி 2 days ஆகுது, ஆனால் இது வரைக்கும் அவருக்கு தெரியலையேன்ட்டு செம்ம காண்டாவுது. உங்கள் பிளேஸ் எட்டி பார்க்குறாரு. அந்த இடம் எம்டியாக இருக்கதை அவரால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. தொடர்ந்து கால் பண்ணிகிட்டே இருக்காரு. நாட் ரீச்சபிள். ஸோ ஸ்ட்ரைட்டாக உங்கள் வீட்டுக்கே கிளம்பிட்டாரு. உங்கள் அம்மா தான் போய் ஓப்பன் பண்ணுறாங்க. சார் சார் வாங்க சார், உள்ள வாங்க அப்படின்னு உள்ள கூட்டிகிட்டு போய் உட்கார வைக்கிறாங்க. என்ன சார், வீடெல்லாம் தேடி வந்திருக்கீங்க? மா, உங்கள் வயசுக்கு என்ன போய் ஏமா சார்னு சொல்கிறீங்க? உங்கள் புள்ள மாதிரி தான், நான் பேரை சொல்லி கூப்பிடுங்கம்மா. அது இல்லை சார், என்ன இருந்தாலும் நீங்கள் வயனோட பாஸ். மா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, பேரை சொல்லி கூப்பிடுங்க. சரிப்பா. ஆமாம்மா வயன். அட ஆமாப்பா, நான் உனக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். எனக்கா? ஆமாப்பா, உன் ஃப்ரெண்டோட கம்பெனியில் அதிக சம்பளத்துக்கு வேலை கிடைக்கவும் நீயே அவளை அமைச்சு வச்சிருக்கியே, அதுக்கு தான்ப்பா. ரொம்ப தேங்க்ஸ்ப்பா எங்கள் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டதுக்கு. என்ன ஒன்று, ஃபைன் தான் எங்கள் கிட்ட இல்லை, அது ஒன்று தான் குறை. மற்றபடி எல்லாமே ஓகே தான்ப்பா. என்னது, நான் அமைச்சு வச்சனா? என்ன சொல்லிட்டு இருக்காங்க இவங்க? அட, நானும் வந்த உடனே வச்சு பேசிகிட்டு இருக்கேன். நீ இருப்பா, நான் போய் காஃபி எடுத்துகிட்டு வரேன், இதோ வரேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா கிச்சனுக்குள்ளே போகிறாங்க. நம்ஜனுக்கு ஒன்றுமே புரியல. நான் அங்கே அனுப்பி வச்சேன்னு யோசிக்கிறாரு. ஆனால் ஒன்று மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறாரு, நீங்கள் வீட்டில் இப்படி தான் சொல்லி வச்சுருக்கீங்கன்னு. இப்போ போய் நீங்கள் எங்கன்னு அவர் கேட்டா
வீட்டில் குழம்பி டென்ஷன் ஆயிடுவாங்கன்னு ஒன்றுமே கேட்கல. வேலையை ரிசைன் பண்ணிட்டு வீட்லையும் இப்படி சொல்லி வச்சுட்டு எங்கே போயிட்டா இவ? எவான், ஏண்டி என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற? எங்கடி இருக்க? கொஞ்ச நேரத்திலேயே உங்க அம்மா காஃபி எடுத்துட்டு வராங்க. ஆ, எங்க இந்த பையன்? இங்க தானே உட்காந்துட்டு இருந்தான். நம்ஜூன், நம்ஜூன், எங்க ஆளையே காணோம்? நம்ஜூன் அங்க இல்ல, அப்பவே கிளம்பிட்டாரு. இதுக்கு மேலேயும் அங்க இருந்து என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆக்சுவலி நீங்க என்ன செய்திருப்பீங்கன்னா, உங்களுக்கு அந்த பேபியை கலைக்க விருப்பம் இல்ல, ஒரு உயிரை கொல்ல உங்களால முடியல. பட் அட் த சேம் டைம் உங்களால எங்கேயும் இருக்க முடியாது. வெட்டிங் பண்ணாம பிரெக்னண்டா இருக்கத அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. உங்களால உங்க தம்பி தங்கச்சியோட வாழ்க்கை நாசமா போயிடும். ஸோ எல்லாத்தையும் யோசிச்சு வீட்ல இருந்து கிளம்பி போயிருப்பீங்க. எங்க போறீங்க, என்ன பண்ண போறீங்க ஒண்ணுமே தெரியல. ஜஸ்ட் எங்கன்னே தெரியாம கிளம்பி போயிருப்பீங்க. ஆனா எப்படியாச்சும் ஃபேமிலியை பார்த்துப்பீங்கன்ற நம்பிக்கை இருக்கு. என்ன பண்ணியாச்சும் வீட்டை காப்பாற்றணும். ஸோ இப்படியே தான் டேஸ் போயிட்டு இருக்கு. நாட்கள் மாதங்கள் ஆகுது. ஆஃப்டர் 6 months நம்ஜூன் உங்களை தேடாத இடம் இல்லை. உங்களை பத்தின எந்த அப்டேட்ஸும் இல்லை. வீட்லேயும் கேட்க முடியாது. பட் ஸ்டில் உங்களை தேடிட்டு தான் இருக்காரு. இப்படியே ஒரு நாள் நம்ஜூன் பிஸ்னஸ் மீட்டிங்னு இன்னொரு சிட்டிக்கு வந்திருக்காரு. நைட் டைம் மீட்டிங் எல்லாம் முடிஞ்சிட்டு ஒரு சிக்னலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ கொஞ்சம் பேர் அப்படியே ரோடை க்ராஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அதில் ஒரு பொண்ணு மட்டும் தனியாக தெரியுது. கொஞ்சம் ஃபெமிலியரான ஆள் மாதிரி இருக்கு. பேக் சைடு தான் தெரியுதுனால கன்ஃபார்மாக சொல்ல முடியல. அப்படியே பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அந்த பொண்ணு சைடால் திரும்புது. கூட்டத்தில் இருக்கிறதுனால ஃபேஸ் மட்டும்தான் தெரியுது. அது வைன் மாதிரி இல்லை. வைனா, நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. ஹே டிரைவர், அந்த அந்த பொண்ணு ஃபாலோ பண்ணு. யார் சார்? அதுவும் அந்த அந்த பட்டக்கலை லெஃப்டில் போகிறாள், அவ்வளோதான் சார். சிக்னலில் நிற்கிறோம். ஹே, அவள் போயிட்டுருக்கா சார். இப்போ முடியாது சார், இன்னும் 10 seconds இருக்கு. ஐயோ, போயிட்டுருக்காடா சார். சார் இதை போயிடலாம் சார், நீங்கள் அவ்வே பார்த்துட்டுங்க. ஓகே, சீக்கிரம். அப்படியே ஒரு யூ-டர்ன் பண்ணி ஃபாலோ பண்ணி வந்துட்டுருக்காங்க. எஸ், அது நீங்கள் தான். பட் உங்களுக்கு இது எதுவுமே தெரியல. அந்த ரோட்டில் ஒரு சின்ன ஸ்ட்ரீட் மாதிரி தெரியுது, அதுக்குள்ளே போகிறீங்க. ஹே ஹே, லெஃப்ட். ஓகே சார். தூரமாக நம்ஜூன் பார்க்குறாரு. நீங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே போகிறீங்க. ஸ்டில் உங்கள் பேக் சைடு தான் அவர் பார்த்துருப்பாரு. ஹே, அந்த விட அங்கே ஸ்டாப் பண்ணு. உள்ளே வந்து நீங்கள் உங்கள் பேக்ஸ் எல்லாம் வச்சுட்டு டயர்டாக இருக்குன்னு தண்ணி குடிச்சிட்டு நிற்கிறீங்க. சடனாக உங்கள் வீட்டு டோர் ஓப்பன் ஆகுது. அடுத்த செகண்டே ஒரு ஆள் வந்து உங்களை பேக்கப் பண்ணுது. அந்த டச், அந்த ஸ்மெல்லையே உங்களுக்கு புரிஞ்சிருது அது யாருன்னு. கையில் இருந்த கிளாஸை அப்படியே கீழே போட்டுடுறீங்க. பக்குன்னு இருக்கு. அன்எக்ஸ்பெக்டட். எப்படி இங்கன்னு முழிக்கிறீங்க. எங்கடி போன? எவ்வளோ தேடி தெரிஞ்சு அப்படின்னு விட்டுட்டு போயிட்டல. அப்படி என்னடி கோவம் உனக்கு என் மேல? நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் உன்னை. மிஸ் யூ ஸோ மச். நானாவே இல்லடி, உன்னை தேடி தேடி ஒரு பைத்தியக்காரனாவே ஆயிட்டேன். லவ் யூ டி, லவ் யூ. உங்களுக்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காக இருக்கு. ஐஸெல்லாம் வைட் ஆகுது என்ன லவ்வான்னு. நம்ஜூன் பேக் ஹக் பண்ணபடியே ரொம்ப ஃபீல் பண்ணி சொல்கிறாரு. ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐஸ்லேருந்து டியர்ஸ் வருது. அந்த டியர்ஸ் ட்ராப் பை ட்ராப்பாக அவரோட கையில் விழுது. ஸோ அவருக்கு புரியுது நீங்கள் அலறீங்கன்னு. ஹக்கை பிரேக் பண்ணிட்டு எல்லவா உங்களை முன்னாடி திருப்புறாரு. திரும்பின உங்களை பார்த்ததும் அவருக்கு பயங்கரமான ஷாக். இப்போதான் அவர் இதை பார்க்குறாரு. உங்கள் பெல்லியெல்லாம் பெருசாகி வயிறு நல்லாவே தெரியுது. 6 months இல்லையா? நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்க விஷயமே அவருக்கு இப்போதான் தெரியுது. அப்படியே ஷாக்கிங்கில் உங்களை பார்க்குறாரு. நீங்கள் தலையை குனிஞ்சபடி நின்று அழுறீங்க. இப்போதான் அவருக்கு எல்லாமே புரியுது.
நீங்கள் எதுக்கு வீட்டை விட்டு வந்தீங்க, எதுக்கு வீட்டில் அப்படி ஒரு பொய் சொன்னீங்கன்னு எல்லாமே புரியுது. நம்ஜூன் நீல் அவுட் பண்ணி உட்கார்றாரு. உங்கள் பெல்லி மேலே அவரோட 2 ஹேண்ட்ஸையும் ஹோல்ட் பண்ணி பிடிச்சிக்கிறாரு. பாப்பா, நான் அப்பா அப்பா வந்திருக்கேம்மா. எப்படி தூங்க இருக்கீங்க? எனக்கு தெரியுமா நீங்கள் அப்பா மேலே எவ்வளோ கோவத்தில் இருக்கீங்கன்னு. சாரி பாப்பா, அப்பா இவ்வளோ நாளாக உங்களையும் அம்மாவையும் பார்க்க வரல. சாரி குட்டி. அப்பா 2 பேரோட காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குறேன் பாப்பா. ஐம் சாரி. இனிமேல் நீங்கள் கவலைப்படாதீங்க. அப்பா வந்துட்டேன்ல, இனிமேல் பாப்பாவையும் அம்மாவையும் நான் ரொம்ப நல்லா பார்த்துக்கிறேன். ரொம்ப நல்லா. அப்பா கூட வருவீங்கள்ல? உங்கள் பெல்லிலே கிஸ் பண்ணிட்டு உங்களை பார்க்குறாரு. அந்த பார்வை உங்களுக்கு அவ்வளோ ஹீலிங்காக இருக்கு. இவ்வளோ நேரம் அமைதியாக அழுதுட்டு இருந்த நீங்கள் வாயை விட்டு பெருசாக அழுறீங்க. அந்த அழுகையிலே அவருக்கு புரியுது இவ்வளோ நாளாக பேபியை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னு. நம்ஜூன் எந்திரிச்சு அப்படியே உங்களை ஹக் பண்ணி நல்லா கம்ஃபர்ட் பண்ணுறாரு. அவர் ஷோல்டரில் உங்களை சரிச்சு அப்படி கம்ஃபர்ட் பண்ணுறாரு. உங்கள் சீக்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிட்டு, நான் அப்போவே கேட்டலடி நம்ம கல்யாணம் பண்ணிக்கலான்னு. ஏண்டி, ஏன் நீ மட்டும் என் புள்ள கூட இருந்துட்டு என்னை தனியாகவே விட்டுட்டல்லடி? இல்லைங்க, இல்லை. அப்போ நான் ப்ரெக்னெண்டாக இருக்குனான்னு எனக்கு தெரியல. அதுவும் இல்லாமல் நீங்கள் எங்க, நான் எங்க? அவர் அடுத்த வேர்டே உங்களை பேச விடலை. அப்படியே கிஸ் பண்ணிடுறாரு. நீயும் நானும் ஒன்று தாண்டி. ஐ லவ் யூ. நீங்கள் அவரை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறீங்க. ஐஸ் ஃபுல்லாக ஹாப்பி டியர்ஸ். அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு. ஒன்றை தவிர என் கையில் ஒன்றும் இல்லை, அதை தாண்டி ஒன்றும் இல்லை. பெண்ணே பெண்ணே, நீ இல்லை என்றால் என்னவே? ஓ, நெருப்போடு வெந்தே மண்ணாவே. ஓகேடா, அமேசிங். இந்த ஒன் ஷாட் நான் இதோட கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் ஹனி, ஒன்ஸ் அகைன் ஹாப்பி 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 பர்த்டே டு யூ. சந்தோஷமா இருங்க. God bless you. Bye. இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம்.